الحمد لله رب الكائنات المنزه عن الحدود والغايات الأعضاء والأركان والأدوات ولا تحويه الجهات الست كسائر المبتلعات والصلاة والسلام على أشرف المخلوقات سيدنا محمد وعلى آله وأصحابه وسائر إخوانه النبيين المؤيدين بالمعجزات الباهرات فبعصا موسى انفلق البحر وبدعاء نوح نزل المطر ولمحمد صلى الله عليه وسلم شهد الشجر والحجر وانشق القمر أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم सर्वपुगळनिय वल्लवन अल्लाह ஒருவருக்கே உரித்தாகும் அல்ஹம்துலில்லாஹ் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த என் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத் வரை அவர்கள் வரை வாழ்கின்ற வாழ முயற்சிக்கின்ற நல்லவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ் தஆலாவின் ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக இருக்க வேண்டியதன் பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையிலும் சமூகமளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்ற இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்வின் சகல கட்டங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நல்லுபதேசம் செய்கின்றேன் அதை கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நம்மவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குறுகிய கால இந்த வாழ்க்கையை சந்தோஷமான வெற்றிகரமான நிம்மதியான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்வை சிறந்ததொரு வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அத்துணை முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபடுகின்றோம். ஆனால் எங்களுடைய முயற்சியின் முடிவுகளை திரும்பி பார்க்கின்ற பொழுது அவ்வப்போது சில சந்தோஷங்கள், அவ்வப்போது சில நிம்மதிகள், அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, முழுமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவ்வப்போது பிரச்சனைகள், தலைவலிகள், சிக்கல்கள், நெருக்கடிகள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதியை முன்வைக்கிறான். ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதற்கு, அந்த வாழ்க்கையை அவன் திருப்தியான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி என்பது எப்படி ஒரு பகுதியோ, அடுத்த புறம் நிம்மதியான வாழ்க்கையின் ரகசியம் தங்கியிருப்பது கிடைத்த வாழ்க்கைக்கு நன்மை செலுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு லட்சியங்கள் இருக்கலாம், இலக்குகள் இருக்க வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த லட்சியம் பேராசையாக மாறி தான் இருக்கின்ற நிலையை அவனுக்கு மறக்கடித்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தியரியை பேசுகிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அதை நான் அதிகப்படுத்தி தருவேன். எதனை அதிகப்படுத்தி தருவேன்? அல்லாஹ் அதை எம்டியாக வைத்திருக்கிறான். ஒரு பிளாங்காக எங்களை ஃபீல் பண்ண சொல்லுகிறான். இதைத்தான் அதிகரிப்பேன் என்பதல்ல, நீங்கள் எதற்கு நன்றி செலுத்துகின்றீர்களோ அதனை அதிகரித்து தருவேன். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்வின் நிலையை நான் சிந்திக்கின்றேன். நான் எந்த நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சிந்தித்து எனக்கு கீழ் உள்ளவர்களுடைய நிலையோடு அவர்களை என்னுடைய நிலையை நான் ஒப்பீடு செய்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நல்லதொரு நிலையிலே வைத்திருக்கிறார். எத்தனையோ பேரை படுத்த படுக்கையிலே வைத்திருக்கின்ற அல்லாஹ் என்னை இன்று ஆரோக்கியமாக நடமாட விட்டிருக்கிறார். எத்தனையோ பேரின் பொருளாதாரத்தை மொத்தமாக
படைத்து நடிப்பறிவில் நிற்க வைத்தவன் தங்குவதற்கு ஒரு வீட்டையாவது தந்திருக்கிறான். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, குடும்பங்களை மொத்தமாக படைத்து இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு அழகான குடும்பத்தை தந்திருக்கிறான். தன்னுடைய நிலைகளை ஒரு மனிதன் சிந்தித்து அவனுடைய நன்றி உணர்வு வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையோடு நின்று விடாமல் அவனுடைய நிலையை அவன் உள்ளத்தால் உணர்ந்து மனதால் புரிந்து தன் உணர்வோடு சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று உள்ளமும் உதடுகளும் உச்சரிக்கின்ற அந்த நிலையை தொடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உனது நிலையை நான் இன்னும் உயர்த்துகிறேன். பொருளாதார வளர்ச்சியை விரும்புகின்றவன் தன்னுடைய பொருளாதார நிலையை சிந்தித்து தனக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதாரத்திற்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அந்த நிலையை மேம்படுத்துவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். குடும்ப வாழ்க்கை கசந்து கொண்டு போகின்றது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உள்ள தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு கட்டிலில் உறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் திரும்பி சீரான உறவில்லாமல் உள்ள தொடர்பில்லாமல் பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற தம்பதிகள் ஏராளம். திருமணம் செய்துவிட்டேனே என்ற ஒற்றை காரணத்திற்காக வாழ்பவர்கள் ஆயிரம் பேர். அன்பாளர்களே, இதனை விட மோசமான மனைவி எத்தனையோ பேருக்கு அமைந்திருக்கு. இதனை விட சிரமமும் நெருக்கடியும் உள்ள குடும்ப வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு அமைந்திருக்க அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை விட ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை எனக்கு தந்தானே என்று நீங்கள் உள்ளத்தால் உணர்ந்து கிடைத்ததற்கு நன்றி செலுத்தி வாழ்கின்ற பொழுது குடும்ப இன்பம் அதிகரிக்கும். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஆதியாத் அல்லாஹ் அங்கே ஒரு அற்புதமான பாடத்தை நிகழ்த்துகிறார். அரபியர்கள் திரும்பி பார்த்த தருணம் முதலாவது வசனம் இறங்குகின்றது, வல் ஆதியாத்தி வபஹா. மூச்சிறைக்க ஓடுகின்ற, மூச்சு திணற திணற ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. அந்த சத்தியம் ஒரு அற்புதம். அல்லாஹ் குதிரைகளின் மீது சத்தியம் செய்கின்றான். அன்பானவர்களே, அரபியர்களினுடைய வீட்டு முற்றங்களில் அநேகமானவர்களுடைய முற்றத்தில் குதிரைகள் நின்ற காலம், அதிகமானவர்களுடைய வாகனங்கள் குதிரைகளாக இருந்த காலம். அந்த குதிரைகளை சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்த அரேபிய சமூகம் திரும்பி பார்த்தது. இந்த சத்தியம் எதனை சொல்ல வருகிறது? எதனை சொல்வதற்கான சத்தியம்? ஒரு ஆதியாத்து வபஹா. அந்த குதிரைகள் மூச்சு திணற திணற ஓடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். மூரியாத்து கதஹா. அது ஓடுகின்ற வேகம் சாதாரண வேகம் அல்ல. அதனுடைய கால் குழம்புகள் கற்பாறைகளிலே தரையிலே படுகின்ற பொழுது அந்த பாறைக்கும் கால் குழம்புகளுக்கு விலகிலிருந்து தீப்பொறிகள் தெறித்துக் கொண்டிருக்கின்றன. தீப்பொறி தெறிக்கின்ற அளவிற்கு வேகமாக ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக சுபகுடைய நேரத்திலே அதிகாலை பொழுதிலே திடீர் தாக்குதலை செய்கின்ற அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. அன்பானவர்களே, ஒரு குதிரையின் நிஜமான ஒரு மனிதன் ஒரு குதிரையை வாங்கி 2 வருடங்கள் 3 வருடங்கள் அதற்கு தீனி போட்டு உணவளித்து பராமரித்து வருகின்ற அந்த நேரத்திலே அந்த குதிரை இரவு நேரத்தில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அந்த குதிரையை வளர்ப்பவன் சுபகுடைய நேரத்தில் அந்த குதிரையை தட்டி எழுப்பி போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், புறப்படு என்று ஒற்றை வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த குதிரை தனது தூக்கத்தை விட்டுவிட்டு தனது களைப்பை விட்டு தனது ஓய்வை தூக்கி எறிந்து விட்டு சுபகுடைய நேரத்திலும் தூங்குகின்ற குதிரையை தட்டி எழுப்பி போர்க்களம் புறப்படு என்று சொன்னால் அந்த குதிரை எவ்வளவு வேகமாக ஓடுகின்றது என்பதை அந்த சூரா பேசும். அது ஓடுகின்ற வேகம் தூக்கத்தில் அது அண்ணலடை போடவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த குதிரைதான் தீப்பொறி பறக்கின்ற அளவுக்கு மூச்சிறைக்க மூச்சு திணறுகின்ற அளவுக்கு
வேகமாக ஓடுகின்றது. அல்லாஹு அக்பர். அது ஓடுகின்ற வேகம் பாலைவன புழுதிகளை கிளப்பி குதிரையின் உருவத்தையே மறைத்து விடுகின்றது. போர்க்களத்தில் நுழைந்த குதிரை வாள்களோடு நின்றிருந்த எதிரிகளை கண்டு அஞ்சி விடாமல் தனக்கு முன்னால் படை வீரர்கள் வாள்களோடு அம்புகளோடு ஈட்டிகளோடு ஆயுதங்கள் தாங்கிக் கொண்டிருக்க அந்த படைகளை கண்டு பகிர்ந்து விடாமல் பின்வாங்கி விடாமல் தனக்கு 2 வருடங்கள் 3 வருடங்கள் உணவளித்த அந்த எஜமானனுக்காக அந்த எதிரின் படையை வாளேந்திய படையை பிளந்து கொண்டு அந்த குதிரை முன்னேறி செல்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, சூரா எதனை பேச வருகின்றது? அல்லாஹ் அங்கே குதிரைகளை பற்றி பாடம் நடத்தவில்லை. அல்லாஹ் 5 சத்தியங்கள் செய்துவிட்டு சொல்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஒரு எஜமான், ஒரு மனிதன் 2 வருடங்கள் 3 வருடங்கள் குதிரைகளை பராமரித்தான், உணவளித்தான். தூக்கிக் கொண்டிருக்கின்ற குதிரையை தட்டி எழுந்துவிடு, பொற்களை புறப்படி என்று சொன்னால் அந்த குதிரை தனக்கு உணவளித்தவன் அல்லவா, தன்னை பராமரித்தவன் அல்லவா? அந்த நன்றி உணர்வு தனது தூக்கத்தை தூக்கி வீசிவிட்டு பொற்களம் நோக்கி தீப்பொறி பறக்க ஓடுகின்றதே. அல்லாஹ் வினாவி தருகிறான். மனிதா, சுபவுடைய நேரத்தில் நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கின்றாய் சுபவுடைய நேரத்தில்? 2 வருடங்களா, 3 வருடங்களா, 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், 50, 60 வருடங்கள் உன்னை மறக்காமல் உனக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லவா ஓர் எஜமான். உனக்கு தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் உணவு, உனக்கு தேவைப்படுகின்ற நேரமெல்லாம் ஆடை, உனக்கு தேவையான ஆரோக்கியம், உனக்கான மனைவி, குடும்பங்கள், குழந்தைகள், சமூகத்தில் உனக்கு தேவையான செல்வாக்குகள், இவை அனைத்தையும் தந்தி மனித பார்வைகளுக்கு அப்பால் தாயின் கருவறையில் நீ ஒளிந்து மறைந்திருந்த பொழுதும் உன்னை மறக்காமல் தாயின் தொப்புள் கொடி ஊடாக உனக்கு உணவளித்தவன் அவன். சுபகுடைய நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறான். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். உன்னுடைய தூக்கத்தை விடவும் தொழுகை சிறந்தது. ஹய்ய அலஸ் ஸலாத். தொழுகையின் பக்கம் வா, வெற்றியின் பக்கம் வா என்று எத்தனை முறை உனக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அந்த குதிரையை விட நீ நன்றி கெட்டவன் இல்லையா? அந்த குதிரையை விட நீ நன்றி கெட்டவன் இல்லையா? புறப்படுகின்ற ஒற்றை வார்த்தையில் மூச்சு திணற தீப்பொறியை தெளிக்க விட்டுக் கொண்டு விழுதுகளை பறக்க விட்டு அந்த குதிரையுடைய எஜமான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக தனது நன்றியுணர்வை அந்த குதிரை வெளிப்படுத்த, அன்பானவர்களே, மனித சமூகம் சுபகுடைய நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுடைய எஜமானை மறந்துவிட்டு நன்றி கெட்டவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை தான் அந்த சூரா விஷயம். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே மனித வாழ்க்கையுடைய நிம்மதி, மனித வாழ்க்கையின் சந்தோஷம் நன்றியுடனே இருக்கிறது. நன்றி மறந்தவன் நிம்மதியை தொலைப்பான். நன்றி மறந்தவனால் வளங்களை அடைய முடியாது. நன்றியுணர்வு மனிதனுடைய அளப்பெறும் ஒரு சொத்து. அல்லாஹ் பெற்றோர்களில் இருந்து ஆரம்பிக்கிறான். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அடியார்களுக்கு நன்றி செலுத்தி நன்றியுணர்வோடு வாழ வேண்டும் என்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பெற்றோர்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றான். பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அன்பானவர்களே, யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, கையேந்தி பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த துஆவை நீங்கள் எப்போது செய்ய வேண்டும்? உங்கள் தந்தையினுடைய செலவீனத்திற்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டு அல்ல, உனது தாயின் பராமரிப்பிலே நீ இருந்து கொண்டு அல்ல. அந்த துஆவை செய்ய வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர். உனது தாயும் தந்தையும் இப்போது வயது முதிர்ந்து விட்டார்கள்,
அவர்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இப்போது தாயுடைய உதவி உனக்கு தேவையில்லை, தந்தையுடைய உதவி உனக்கு தேவையில்லை. அவர்களால் நீங்கள் சிரமத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். வயது முதிர்ந்தவர்கள், எதனை பேச வேண்டும் என்பது தெரியாது, எதனை பேசுகிறோம் என்பது தெரியாது. உனது தாய் பேசுகின்ற வார்த்தைகளால் உனக்கும் உன் மனைவிக்கும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை அக்கம் பக்கத்திலே அண்டை வீட்டாரிடத்திலே உனது தாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குடும்ப ரகசியத்தை உனது தாய் அந்நியர்களிடத்திலே பிற மனிதர்களிடம் உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார். இப்போது உனது தாயை கண்டிக்க வேண்டும், உனது தாயை அதட்ட வேண்டும். அந்த தாயினால் எனக்கு பிரச்சனை என்ற உணர்வு உனது உள்ளத்திலே ஏற்படுகின்ற போது நான் தன்னாருமா அதட்டி விடாது. ஒரு தகுந்தமா என்று கூட சொல்ல அன்பாளர்கள், சிறுவர்கள் மனசில் கழித்தான், அதை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. இப்போது ஒரு தாய் படுத்த படுக்கையில், தந்தை படுத்த படுக்கையில் அவர்களுக்கு மனசல தேவைக்கு இழந்து நிற்க முடியாது. நாங்கள் தான் அவர்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது, இப்பொழுதுதான் சுத்தம் செய்தோம், விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அதற்குள் தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ மனசல தேவை வந்து மனசல கழித்து விட்டார்கள். இப்போது உனக்கு ஒரு அலுவலகம், இப்போது ஒரு கோபம், இப்போது ஒரு தடுமாற்றம். இப்பொழுதுதானே சுத்தம் செய்கிறேன், அதற்குள் என்ன வேலைகிறது? என்று கூட சொல்லிவிடாது, என்று கூட சொல்லிவிடாது. இன்று உனக்கு உனது தாய் தேவையில்லை, தந்தை தேவையில்லை. ஆனால் உனக்கென ஒரு காலம் இருந்தது, தந்தையுடைய விரல் உனக்கு தேவைப்பட்டது. அந்த விரல்களை பிடித்து கொண்டால் எழுந்து நிற்க முடியாத ஒரு நிலை உனக்கு இருந்தது. தான் இல்லாமல் நீ பசியார முடியாத ஒரு காலம் உனக்கு இருந்தது. மறந்துவிடாதே, நன்றியுணர்வோடு நடந்து கொள். உனது தாயும் தந்தையும் உனக்கு பாரமாகின்ற பொழுது, சிரமமாகின்ற பொழுது, அவர்களே உனக்கு சுமையாகின்ற பொழுது, அவர்கள் உனக்கு சுமையாகின்ற பொழுது, இப்பொழுது இரண்டு கைகளை உயர்த்தி சொல், ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ், எனது தாய்க்கும் தந்தைக்கும் ரஹ்மத் செய்வாயா, அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறு வயதிலே இருந்த போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய கடந்த காலத்தை அங்கே ஞாபகப்படுத்தினார். நன்றி மறந்து விடாத என்பதை அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். நீ சிறுவனாக இருந்த நேரத்தை சிந்தித்து பார். நீ மனசர கழித்த போது உனது தாய் தந்தை என்ன செய்வார்கள்? அண்டை வீட்டார்கள் வந்த போது, விருந்தினர்கள் வந்த போது, நீ கட்டிய சத்தம், நீ பேசிய சத்தம், உன் அழுகை குரல், உனது கழிவறை தேவைகள் அவர்களுக்கு பாரமாக சுமையாக இருந்த போது அவர்கள் உன்னோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருந்த போது அந்த இருவரும் என்னை எவ்வாறு பராமரித்தார்களோ அதே போன்று நீ அவர்களை பராமரி. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, நன்றியுடன் பெற்றோர்களுடன் நன்றியோடு நடந்து கொள்ள சொல்கிறான் அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையை அடுத்த கட்டம் மனைவி. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, குடும்ப உறவுகளுக்கு முன்னால் கத்தி விடுகின்றோம், சத்தமிட்டு விடுகின்றோம். குடும்பத்தினுடைய மனைவியுடைய தவறுகளை முழு குடும்பங்களுக்கு நாங்கள் புடம் போட்டு காட்டுகின்றோம். இல்லை, இது இஸ்லாமிய முறை அல்ல. சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மனைவியுடைய ஒரு செயல் உங்களை கோபப்படுத்துகின்ற பொழுது, அவளுடைய ஒரு செயல் உங்களுக்கு வெறுப்பாக அமைகின்ற பொழுது, அவளுடைய நல்ல தன்மையை நினைத்து பாருங்கள். மனைவியிடம் பிடிக்காத பகுதி உங்களிடம் இருந்தால் நிச்சயம் அவளை கவருகின்ற ஒரு பகுதியும் அவளிடம் இருக்க செய்யும். அந்த பகுதியை சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, எவ்வளவு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுச் சென்றார்கள். நபி அவர்களுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னர் ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள் நபி அவர்களுக்கு.
ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட அழகில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள், அற்புதமான மனைவிமார்கள் இருந்த போதிலும் அந்த 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்து கொண்டு நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹதீஜாவை விட அல்ல, ஹதீஜாவை போன்ற ஒரு மனைவி எனக்கு அமையும். ஹதீஜாவை விட சிறந்த பெண் அல்ல, ஹதீஜாவை போன்ற ஒரு மனைவி எனக்கு அமையவில்லை. முதலாவது என்னை கரம் பிடித்தவர்கள். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்னர் கூட அவர்களுடைய அடிமை, அவர்களோடு ஒட்டி உறவாடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்த விதம், தனது மனைவி தனக்கு கை கொடுத்த, தன்னை தூக்கி நிறுத்திய அந்த மனைவிக்கு எவ்வளவு நன்மையுணர்வோடு நடந்து கொண்டார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாறு பேசுகின்றனர். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக படித்து தந்தார்கள். நீங்கள் மனைவியோடு நன்மையுணர்வோடு நடந்து கொண்டால், எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது உணவு, எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது ஆடையை கழுவி சுத்தம் செய்து காய வைத்து, எனது பிள்ளைகள் நான் என்ற அந்த தன்மையை தூக்கி வீசிவிட்டு எனக்காக, என் குடும்பத்திற்காக, எனது பிள்ளைகளுக்காக தன்னையே அர்ப்பணிப்பவள் அவள். 20 வருடம் 22 வருடங்கள் அந்த தாயிடம், தந்தையிடம், பெற்றோரிடம் இருந்த அத்துணை சொகுசுகளையும் கழட்டி வீசிவிட்டு எனக்காக, எனது குடும்பத்திற்காக சிரமங்களை தோள் மேல் தலைமை வைத்திருப்பவள் அவள். அந்த நன்றியுணர்வோடு அந்த மனைவியை அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களது கோபங்கள் குறையும், எங்களது குடும்ப வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, நன்றியுணர்வு சந்தோஷமான வாழ்வின் அடித்தளம். ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். குடும்ப வாழ்க்கைக்கு அப்பால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மற்றொரு பகுதி, எனக்கு கீழால் இருக்கின்றவர்கள். நான் ஒரு முதலாளி, எனக்கு கீழே ஒரு 10 பேர், 20 பேர் அல்லது ஒரு நபர் வேலை செய்கின்றார் என்றால் அவர்களோடு நான் எவ்வாறு நடந்து கொள்கின்றேன்? எனக்காக உழைப்பவன், அவனுக்குரிய கூலி, அவன் பெறுகின்ற சம்பளம் அவனுடைய வேலைக்குரியது. ஆனால் எனக்காக அவன் உழைப்பதற்காக அவனோடு நான் எவ்வளவு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களில் அதிகமானவர்கள் சிந்திக்க தவறியிருக்கிறார். ஊழியர்களுடன் அன்பானவர்களே, சூரா முத்தஃபிஃபீன், வய்லுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றுதான் அந்த சூரா ஆரம்பமானது. அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தஃசீருடைய உலமாக்கள் முஃப்தி ஷஃபீக் ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே விளக்கம் கொடுக்கின்ற பொழுது அந்த வசனம் ஒரு வியாபாரியோடு நின்று விடுகின்ற வசனம் அல்ல. அந்த வசனம் தொடர்கின்றது. அவன் எடுக்கின்ற பொழுது நிரப்பமாக எடுக்கின்றான், கொடுக்கின்ற பொழுது குறைவாக கொடுக்கின்றான். நிரப்பமாக வேலையை வாங்குகின்றான், குறைவான ஊதியத்தை, சம்பளத்தை கொடுக்கின்றான். இவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் பேசுகின்றது. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, நான் எனது ஊழியரிடமிருந்து, எனக்கு கீழே பணிபுரிபவரிடமிருந்து எனது சம்பளத்திற்கு தகுந்த வேலையை வாங்குகின்றேனா? சம்பளத்தை விட அதிக வேலையை, சுமையை அவனுக்கு நான் சுமத்துகின்றேன். வெட்டுக்கூற வேலைக்கு வருகிறார், 4 மணியோடு அவர் வேலை முடிந்து செல்ல வேண்டும் என்றால் அவர் இன்னும் 10 நிமிடங்கள் எனக்கு தருவது அது அவருடைய ஆஃப் டைம், அது அவருடைய எக்ஸ்ட்ரா டைம். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இரவு நேரத்திலும் அவன் எனக்கு வேலை செய்ய தயாராக இருக்கிறான். வேலை நேரம் இல்லாத நேரத்திலும் நான் அழைத்தால் அவன் வருகின்றான். அவனுக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனது நன்றி உணர்வை நான் அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறேன்?
3 வருடம் 5 வருடம் எனக்கு கீழே இருக்கின்ற ஒருவர் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறான் என்றால் குறைபாடு யாருடையது? அவன் இன்னும் வளரவில்லை, அவனை இன்னும் நான் தூக்கி விடவில்லை, யாருடைய குறைபாடாக இருக்கும்? அன்பாளர்களே, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய காலப்பகுதியில் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இறுக கரம் பற்றி நின்றவர்கள். நபியர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்காக பாலைவனத்திலே சுடுமணலிலே போடப்பட்டு சித்திரவதை செய்தவர்கள். காலம் கடக்கின்றது, வருடங்கள் உருண்டோடுகின்றது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். வருடமும் 8 ஆகிவிட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. இப்போது இஸ்லாத்தை தழுவியவர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வென்று கைப்பற்றி கஅபாவுக்கு அருகில் நிற்கிறார்கள். நபியர்களின் உச்சத்தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருகிலே, மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகிலே. அன்பானவர்களே, குரல் வளம் படைத்த காலிமார்களின் தலைவர் என்று புகழப்படுகின்ற உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அருகிலே, மார்க்க மாமலை முஃப்திகளுடைய தலைவர்கள் என்று போற்றப்படுகின்ற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அருகிலே அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குதிகால்களை உயர்த்தி பெரிய விரல்களில் நின்று கொண்டு தேடினார்கள். ஐன பிலால் என்று பிலால் எங்கே சென்று விட்டார்? பிலால் எங்கே? அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அவர்களை தேடினார்கள். பிலாலை அழைத்து வரச் சொன்னார்கள். பிலாலை கொண்டு வந்து நிறுத்தி கஅபாவுக்கு மேலே ஏற்றி பிலாலை அலம் சொல்லச் சொன்னார்கள். ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகின்றார்கள் ஹாஃபிஸ் தஹ்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது பிலாலுடைய குரல் வளத்திற்காக அல்ல. இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வருகின்ற பொழுது தன் இறுக கரம் பற்றியவர் பிலால் என்ற நன்றி உணர்வுக்காக. நாங்கள் மனிதர்களை நன்றாக பயன்படுத்த பழகியிருக்கிறோம். தேவையான நேரத்தில் பாவித்துவிட்டு ஒரு புகழுடைய நேரத்திலே, வரவேற்றப்பட வேண்டிய நேரத்திலே கலக்கி விடுகின்றோம். மனிதர்கள் பாவிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. மனிதர்கள் பாவிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. தனது கஷ்ட காலத்திலே கை கொடுத்தவன் தனது மகிழ்ச்சியான காலத்திலும் அவனை நாங்கள் அருகில் வைத்திருக்கப்பட வேண்டும். அது நன்றி உணர்வு. என்னை தூக்கி விட்டவன், என்னை வளர்த்து விட்டவன். அன்பானவர்களை, இன்று நாங்கள் மறந்து விட்டோம். இன்று நாங்கள் உயர்ந்த இடத்திலே அவரை காணவில்லை. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராம், இன்று நாங்கள் விஐபி மார்க்கு நல்ல இமேஜ், நல்ல பொசிஷன் இருக்கும். அந்த விஐபியா என்னை தூக்கி விட்டது. அன்பானவர்களே, மனிதர்களை போற்ற வேண்டிய இடத்திலே போற்றி மனிதர்களை பாதிப்பதை தடுத்துக் கொள்வோம். நன்றியுணர்வோடு வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த பண்பை, நன்றியுணர்வை எமது உள்ளத்தில் ஆழ பதித்து நன்றியுள்ளவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.